அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் நெஞ்சம் நிறைந்த அன்பானவர்களே, சஃபருடைய மாதம், அம்மாதத்தின் கடைசி புதன்கிழமை ஒடுக்கத்து புதன் என்று சொல்லப்படும். கடைசி என்பதும் ஒடுக்கம் என்பதும் ஒரே அர்த்தம் தமிழிலே. இந்த ஒடுக்கத்து புதன் என்று ஒன்று மார்க்கத்திலே இருக்கிறதா என்று சொன்னால், அப்படி ஒரு வார்த்தை மார்க்கத்திலே பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் காலம் தொட்டு இந்த நாள் பேசப்படுகிறது என்று சொன்னால், அது குறித்து சில விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பொதுவாக ஒடுக்கத்து புதன் அன்று வீடுகளிலே ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பதும், அதற்கு அடுத்தபடியாக சில ஆயத்துக்களை தட்டுகளிலே அல்லது மாவிலைகளிலே எழுதி அதை கரைத்து குடிப்பதும், மதிய உணவுக்கு பின்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்கள், கடற்கரைக்கு செல்வதும் வழக்கமாக இருந்த ஒன்று. அருமையானவர்களே, இந்த பழக்கம் எப்படி வந்தது என்று நாம் யோசிக்கின்ற நேரத்திலே, ஒடுக்கத்து புதன் என்பது மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னாலும், அது செய்யப்பட்ட அமல்கள் இருக்கிறதே, அது பிரசித்தப்பட்ட அமல்கள். புதன்கிழமை நோய்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, வெண்குஷ்டம் போன்ற அதி வேலை தரக்கூடிய நோய்கள், கொரோனா போன்ற நோய்கள், இதுவெல்லாம் புதன்கிழமை அன்றுதான் துவங்க பெறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. சங்கைக்குரிய நாமெல்லாம் பரவலாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய நபியுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெண்குஷ்டம் இன்னும் பல நோய்களுக்கு ஆளாகி இருந்தார்கள். அந்த நோய்வாய்ப்பட்ட நாள் துவக்கம் புதன்கிழமையாக இருந்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், புதன்கிழமைகளிலே உடம்பிலிருந்து இரத்தம் எடுத்து சிகிச்சை செய்கின்ற முறை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன் அன்றுதான் மரணல் மௌத் என்று சொல்லக்கூடிய மௌத்தினுடைய நோய் உருவானது என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி இந்த புதன்கிழமைகளிலே நிறைய நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதன் காரணத்தினால் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டிதான் இந்த தினத்திலே சில அமல்கள் செய்யப்பட்டது. குறிப்பாக ஒடுக்கத்து புதன் காலையிலே குளித்து நீராடி சலாமுன் அலா நூஹின், சலாம் என்று ஆரம்பிக்கப்படுகின்ற ஆயத்துகள், அல்லாஹ்வுடைய சாந்தியை கொண்டு துவங்கப்படுகின்ற சில ஆயத்துகளை தட்டுகளிலே எழுதி, மாவிலைகளிலே எழுதி அதை கரைத்து குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அல்லாஹ் சொல்வானே, நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் முஹீன், குர்ஆனுடைய ஆயத்துகளிலே நம்முடைய நோய்களுக்கு மருந்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வான். அந்த அடிப்படையில் தான் இது துவங்கப்பட்டது. அதுவும் சும்மா எழுதுறது இல்லை, அரிசியை கருக்கி அதை மையாக்கி மூங்கில் எழுதி கொடுப்பாங்க. அது அரிசி உணவாகவே நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும்.
அப்படி அந்த காலையில குடிச்சிட்டு அது சலாம் உடைய ஆயத்துகள் எழுதப்பட்ட அதை எல்லாம் கலைச்சு குடிச்சிட்டு மதிய சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு அல்லாஹ் நமக்கு எந்த நோயும் கொடுக்கல, நம்ம சலாமத்தா தான் இருக்கிறோம் என்று அந்த புகழ்வதனுடைய அடையாளமாக பெருநாட்களை எப்படி கொண்டாடுகிறோமோ அந்த அடிப்படையில் தான் அந்த காலகட்டத்தில் சாயங்காலத்துல கடலோர பகுதி மக்கள் கடற்கரைக்கு செல்வதும், தர்காத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு சென்று சற்று உலாவி வருவதும், பூங்காக்கள் செல்வதும் வழக்கமாக இருந்துச்சு. இதுவெல்லாம் தொண்டு தொட்டு இருந்த காரியங்கள். இது மார்க்கத்திலே செஞ்சு ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டளை இல்லை என்று சொன்னாலும் பொதுவாக சொல்லப்படுகின்ற இதெல்லாம் ஷிர்க் என்று சொல்கிறார்களே, அப்பேற்பட்ட காரியம் அல்ல இது அன்புக்குரியவர்களே. குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி குடிப்பதும், எண்ணெய் தேய்த்து குளிப்பதும், மாலை நேரங்களில் உலா வருவதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதானே தவிர இது மறுக்கப்படுகின்ற விஷயம் இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு நாளை தேர்ந்தெடுத்து செய்வது என்பது எப்படி உருவானது என்று சொன்னால், இன்ற தினத்தில்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டார் என்ற காரணத்தினால் தான் இன்றைய தினம் உருவாக்கப்பட்டது. ஆக அன்புக்குரிய மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது, லா சஃபர ஃபில் இஸ்லாம். இஸ்லாமுடைய மார்க்கம் தெளிவாக சொல்லுது, சஃபருடைய மாதம் பீட என்பதற்கு என்ற ஆதாரம் இல்லை. இந்த மாதம் பரக்கத்தான மாதம் தான். எல்லா நாட்களும் ஓதப்பட வேண்டிய நாட்கள், எல்லா புதன்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யப்பட வேண்டிய நாட்கள். இருந்தாலும் நஹ்ஸ் போன்ற கொடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி நாம் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நிறைய ஆயத்துக்களை ஓதி நம்மில் ஊதி தடவி கொள்ள வேண்டும். இந்த நோய்களுடைய பாதுகாப்பிற்காக வேண்டிதான் இப்படி செய்யப்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் பெரும் நோய்கள் நம்மை தாக்காமல் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.